ஒரு சிறந்த புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்றார் இந்தியாவின் ராக்கெட் மனிதன் அப்துல் கலாம் அவர்கள். புத்தக வாசிப்பை பற்றி பல கருத்துக்களை வெளிப்படுத்திய பிரான்சிஸ் பேக்கன், "Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested" என்றார். அதாவது, சில புத்தகங்களை சுவைக்கலாம், சிலவற்றை முழுதாக விழுங்கலாம், ஆனால் சிலவற்றை நன்கு மென்று செரிக்க வேண்டும் என்கிறார். வெற்றி பெற்ற மேதைகள் ஒவ்வொருவருக்கும் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. அது சரி, புத்தக வாசிப்பினால் அப்படி என்ன பயன்? புத்தகங்கள் வாசிப்பதால் புதிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இது அறிவை அதிகரிக்க உதவுகிறது. வாசிப்பு மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது. தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாசிப்பது மனதில் ஒருங்கிணைந்த கவனத்தை ஏற்படுத்துகிறது. புத்தகங்களை வாசிப்பதால் சொற்களின் பொருள், உச்சரிப்பு, நடை போன்றவற்றை சிறப்பாக புரிந்து கொள்ளலாம். புத்தகங்கள் புதிய கோணங்களில் யோசிக்க உதவுகின்றன. வாசிப்பு மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்யும். தொடர்ந்து புத்தகங்கள் வாசிப்பது நினைவாற்றலை வளர்க்க உதவுகிறது. வாசிப்பு கற்பனை திறனை அதிகரிக்கிறது. கதை, கவிதை போன்ற படைப்புகளை உருவாக்க துணை புரியும். சிறந்தவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்களின் அனுபவங்கள் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை புத்தகங்கள் வழங்குகின்றன. நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுகிறது. தினமும் புத்தகங்களை வாசிப்பது காலத்தை அர்த்தமுள்ள முறையில் செலவழிக்க உதவுகிறது. புத்தகங்களை வாசிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பயனளிக்கும். சிறந்த புத்தகங்களை வாசிப்போம், சிறந்த மனிதர்களாய் உருவெடுப்போம். தெனாலிராமன் கதைகள், பஞ்சதந்திர கதைகள், சிறுவர் திருக்குறள் போன்ற புத்தகங்களை நம் குழந்தைகளை வாசிக்கச் செய்து உன்னதமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.